வா உனக்கு நல்ல புத்தி கொடுத்தா கூட்டு வந்து இங்க மொட்டை போறோம்னு சொல்லியிருந்தேன் உனக்கு. அங்க பாரு உன் சொந்தக்காரங்க எல்லாம். ஆமா. ஏய் மாமனார் சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ உங்க அப்பா உட்காந்துருக்காரு பாரு. நான் உங்க அப்பா ஜட்டியே போடல. அதுவும் புதுப்பாக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரியா? இங்கேயும் வந்து சேட்டைய சண்டையெல்லாம் காட்டாது. டேய் செவல தாவுடா தாவு. மாமனார் எங்க போறீங்க? வரீங்க கண்டுக்க மாட்டாரு. ஆவடி வாங்கு நீ. என்ன மேல கோவமா இருக்கு? எங்க அப்பா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன குரங்கு மாதிரி தெரியுது? இந்த கோயில் எவ்வளவு சக்தி வாய்ந்த கோயில் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கம்முனு வாணி சும்மா கோயிலுக்கு எதிரியா கூட்டு வருவாங்க. உன்னை வச்சு கூத்தடவை கூட்டு வருவாங்க. சாமிக்கு மட்டும் தான் கூட்டு வருவாங்க. ஒரு வேண்டுதல் தான் உன்னை வச்சு. என்ன வேண்டுதல் என்ன வச்சு நீ பண்ண போற? வா உனக்கு நல்ல புத்தி கொடுத்தா கூட்டு வந்து இங்க மொட்டை போறோம்னு சொல்லியிருந்தேன் உனக்கு. அங்க பாரு உன் சொந்தக்காரங்க எல்லாம். ஆமா. ஏய் மாமனார் சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ உங்க அப்பா உட்காந்துருக்காரு பாரு. நான் உங்க அப்பா ஜட்டியே போடல. ரவி யாருடா? ஏய் மாமனாரே ஏன் அவனுக்கு வெக்கமாவே இல்லையா? சை ரவி அது பாரு என் மச்சான் உட்காந்துருக்கா பாரு. மாமியார் வந்தீங்களா? கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? ஓகே ஓகே ரைட். உங்களே பாருங்க. உன் சொந்தக்காரங்க. ஆமா என் சொந்தக்காரங்க தான். எங்க மாமனாரு அது எங்க மாமியாரு. பாரு மச்சான் மேல தூங்குறான் பாரு. ஏய் மாப்பிள இறங்கி கீழே வா. சாவடி வாங்கு சொல்லிட்டு நானே. அப்புறம் எதுக்கு என்னைய சொன்ன? குடும்ப சம்பந்தப்பட்ட. அப்புறம் எதுக்கு என்னைய சொன்ன? அவங்க என் சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு. நீ மட்டும் என்ன இப்போ சொல்றல? குத்துத நான் சொன்ன உடனே. நீ என்ன சொல்றியா இல்லையா? வா பாரு மேல போய் பாரு மேல ஆஞ்சநேயர் இருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்த ஆஞ்சநேயர் இவரு. அதுவும் புதுப்பாக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரியா? இங்கேயும் வந்து சேட்டைய சண்டையெல்லாம் காட்டாது. டேய் செவல தாவுடா தாவு. மாமனார் எங்க போறீங்க? கண்டுக்க மாட்டாரு. ஆவடி வாங்கு நீ. என்ன மேல கோவமா இருக்கு? எங்க அப்பா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்ன குரங்கு மாதிரி தெரியுது? ரவி சாமின்னு சொல்லிட்டு இப்ப குரங்குன்னு சொல்லிட்டு இருக்க பாத்துக்கோ. சரி கோச்சி உங்க அப்பாண்ட சொல்லு. கடன் கந்து வட்டிக்கு வந்து ரெண்டு ஜட்டி வாங்கி போட சொல்லியா? அதுனா அப்படியே காமிச்சு சுத்துறாரு. கோயிலுக்கு வந்திருக்கோம். யோ என்னையா அபசகுமா பேச விடுற பைத்தியம். இல்ல டார்லிங் நான் எதுவும் சொல்ல. என் வாய் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்கோ. யார சொல்லிட்டு இருக்க நீ? இப்ப சாமி கும்பிட்டு கூட்டிட்டு வந்து எங்க சண்டை போட கூட்டிட்டு வந்து என்ன நீ? ஹர ஹர ஆஞ்சநேயா வா வா. சாமியாவது கும்பிட்டு புத்தி வருது. பாரு அங்க வந்து தடுக்கலாம் கூடாது, வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இது வேண்டுதல், இது நிறைவேற்றியே தீரணும். சரியா? என்ன வச்சு என்னடா வேண்டுதல் பண்ண போற? உனக்கு மொட்டை போட போறேன்டி. என்னது? ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. மொட்டை போட போறேன். யாரை கிட்ட இந்த முடிவெல்லாம் பண்ற நீ? சொன்னா கேளு ராதா. ராதா பாரு தெய்வ குத்தமாயிடும், சாமி குத்தமாயிடும். ஒழுங்கா மேல வந்துரு. நீ உன்னோட வேண்டுதலை நீ நிறைவேத்திக்கோ. நீ மொட்டை அடி. அதனால என்ன அடிக்க? ஏய் நான் உனக்கு மொட்டை போறதாண்டி வேண்டிக்கிட்டேன். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? யாரை கேட்கணும்? சாமியை கேட்டேன், ஆஞ்சநேயரை கேட்டேன். என்ன கேட்கணும்? எனக்கு மொட்டை போறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும். உன் இஷ்டமா பண்ணாத. இப்ப நீ வரியே இல்லையா? வேண்டாம் நான் சாமி கும்பிட தான் வந்த. மொட்டை போறதுக்கு நான் வரல. இங்க பாரு உனக்கெல்லாம் மொட்டை அடிச்சுன்னு வச்சுக்கேன் முகத்துக்கு நல்லா முழமுன்னு எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என்ன அழகுன்னு சொல்லி காரியத்தை கரெக்ட் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? உண்மையே சொல்றேன். உன் ஃபேஸ் அழகா அப்படியே திருப்பதி லட்டு மாதிரி அழகா இருக்கும். நீ மொட்டை போட்டு ஆமா நீ மொட்டையில உன்னை பாக்கணுமா? ஐயோ அப்படியே கிராபிக்ஸ் பண்ணி பார்த்தேன். இன்னும் அழகா இருக்கும் தெரியுமா? நீ அப்படியே சவ சவ சவன்னு இருக்கும் மொட்டை. நம்பிட்டேன் போறா நீ போடு மொட்டையை. மாமா சொன்னா கேளுமா. சொன்னா கேளு. இது பாரு ராதா இங்க வந்து இது மாதிரிலாம் பேசாத ராதா சொல்லிட்டேன். எனக்கெல்லாம் தெரியாது ரவி. நீ இது தெய்வ குத்தமாயிட்டேன்டி. நான் வேண்டி இருக்கேன்டி. எதுடா தெய்வ குத்தம்? என்னத்துக்குடா வேண்டி இருக்க? என்ன ஒன்னு சொல்ல எதனா பிரயோஜனமா வேண்டி இருக்கியான்னு பாப்போம். எனக்கு நல்ல பேச்சு வரணும்னு வேண்டி இருக்கேன். பேசுறா அப்படியே தேன் வந்து காதுல பாஞ்சிடும். டேய் இதுக்கு எனக்கு பேசவே வர மாட்டேங்குது ராதா. இதுக்கு மேலமா நீ? ஆமா அப்படியே தடுமாறுது என் வாய் நாக்கெல்லாம். இல்லாம தூங்கிட்டு எழுந்துற பார்த்தா ஒரே ஜொல்லாவடி இந்த பக்கம். அதுக்குதான் நான் வந்து வேண்டிக்கிட்டே. இப்ப பாரு நல்லா பேசி வருது இல்ல? இங்க பாரு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா? நல்லா பேசுறேனா? ஏய் சீ எதுக்குடா அசிங்கமா திட்டிட்டு இருக்க பைத்தியம்? ஏய் கோயில்ல வந்து என்ன அசிங்கமா திட்டுறேன் பைத்தியம்? இந்த பாரு நீ ரொம்ப விளையாடுற நீ விஷயத்துல எல்லாம். இந்த விஷயத்துல ஏன் விஷயத்துல விளையாடிட்டு இருக்க? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு மொட்டை போடுறேன் வா. சொன்னா கேளு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. மேல எல்லாமே வந்துட்டாங்க. உன்னால நம்ப முடியாது. விட்டா நீ என்ன மொட்டை அடிக்க வச்சிருவ நீ. ராதா இங்க பாரு ராதா இங்க வா ராதா. நாளைக்கு உனக்கு எல்லாருமே வந்து ஏரியால வந்து மொட்டை ராதான்னு கூப்பிடுவாங்க. உன்ன வா. கொஞ்சம் கூட அறிவுன்றது இல்லையா? எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க நீ? நான் நல்லா இருந்தா உனக்கு பொறுக்கவே பொறுக்காது. இங்க பாரு உடம்புல எவ்வளவு வெட்டினாலும் வளர்றது ரெண்டே விஷயம் தான். ஒண்ணு முடி, இன்னொன்னு நகம். அதுதான் நம்ம காணிக்கா தர முடியும். மச்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். அதனால என்ன பண்றேன்னா அதனால தான் மொட்டை போறேன்னு வேண்டிக்கிறது. நீ வெட்டிக்கடா ஃபர்ஸ்ட் லொலோட பேசிட்டு இருக்க பத்தியா? உன் நாக்க வெட்டிக்க போ. ஐயோ நான் ஊமி ஆயிடுவேனே. ஆக எனக்கு ரொம்ப. ஏய் மச்சான் எங்க போற? ஐயோ அங்க வர. நான் ஐயோ மச்சஞ்சி வெக்கத்தை பத்தியான பார்த்தவன. வா
இதே மாதிரி பேசினு தெரியா நீ? நான் சாமி கும்பிட மட்டும் தான் வருவேன். இப்ப கோயிலுக்கு நீ சாமி கும்பிட வந்தியா இவனோட சண்டை போட வந்தியா? ஏய் நீ தானே என் குடும்பத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. நீ தானடி சொன்ன உன் சொந்தக்காரங்கன்ட்டு. அது எப்படி என் சொந்தக்காரங்களை வந்து நான் வந்து பேசக்கூடாதா? இப்ப மட்டும் உங்களுக்கு அப்படி வலிக்குதோ? இதே எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி தங்கச்சி எல்லாம் சொல்லியிருந்தாலும் சிரிச்சிட்டு பாரு ஈன்ட்டு. உங்களால திருத்தவே முடியாது. அது நீ திருந்த. சரி வா, நீ தேவலாம் பேசிட்டு இருக்காத, வா மொட்டை பொண்ணு வா. மொட்டை போறதுக்காக நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டேன். போறதுனா போட்டே தீர்றோம். அதெல்லாம் கிடையாது. எனக்கு ஏன் போடுற? வேண்டியதுல உன் பேர்ல தானே நான் எழுதி வர கொடுத்துட்டேன் மேல ராதான்னு சொல்லிட்டு. வேண்டாம், நான் அதை எப்படி வேணா போய் மாத்துவோம் பாத்துக்கோ. என்ன நினைச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஓவரா போயிட்டு இருக்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. போறதா இருந்தா நான் தான் உனக்கு போடணும் மொட்டைய. இப்ப என்ன கோயில் சாமி கும்பிட வரியா இல்ல வீட்டுக்கு கிளம்புறியா? அதெல்லாம் இல்ல, வா வந்தது வந்தாச்சு, மொட்டை போட்டு போவோம் வா. அடம் பிடிக்கிறிய நீ? ஏய் நீ திருந்தவே மாட்டியாடா? உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லையாடா உனக்கு? ஐயோ என்ன இது உனக்கு? இதுதான் சொல்லி கூட்டு வந்தா, நீ வரமாட்டேன்னா சொல்லாம கூட்டு வந்த. சொல்லி கூப்பிட்டா நீ வரமாட்டே, சொல்லாம இழுத்தனால தான் நீ வந்த. உன் பேச்சை கேட்டு கேட்காம வந்தேன் பாத்தியா? நீ என்ன சொல்லணும்? ஏன் கோயில வந்து தலையில அடிச்சுக்கிற, அபசகுணமா பேசுற, சண்டை போடுற, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன காண்டு அப்படி? என்ன மொட்டை போட வைக்கிறதுல உனக்கு அப்படி என்ன ஆசை? ஏன்டா அப்படி இருக்க? இந்த ரேஷன் கடைக்காரன் நீ ரேஷன் வாங்க போறப்போ உன்னை அப்படி பாக்குறான் குரு 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 குருன்ட்டு. கண்ணு பார்க்கதான் செய்வாங்க. அந்த பால் ஊத்த வரவன் உன்னை என்ன அப்படி என்னமோ நின்னு பேசிட்டு இருக்கான். அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒண்ணும் இல்ல. அந்த தக்காளி விற்க வந்தவன் தக்காளி மட்டும் தானே வித்துட்டு போனா, அது என்ன வந்து உன்னை பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன். அதான் பார்த்தேன், முடிச்சேன், யோசிச்சேன், ஒரு வேண்டுதலை போட்டேன். காமெடியா பேசிட்டு சிரிக்கிறதெல்லாம் தப்பா? சிரிக்க கூடாது. அதனால தான் இப்ப உனக்கு மொட்டை போட்டானே ஒரு கோரமா இடுவேன். என்ன மொட்டை போட்டு கண்டிப்பா நல்ல முளை நல்ல சந்தனத்தை தேய்ச்சி விட்டேன்னு வச்சுக்கோ, எவன் உன்னை பார்க்கறான் நான் பார்த்துடுறேன். வா, நீ மொட்டை போடுறது நிச்சயம். வா கிளம்பு. கடவுளே இவனுக்கு நல்ல புத்தி கொடு. இவன் எப்பதான் திருந்த போறானே தெரியல. வர்றப்ப நீ கீழே இருப்ப மொட்டையோட தான் வர போற. ஏய் இந்த பாரு ராதா. ஏய் ஏய் ராதா இங்க பாரு. ஏய் என்னடா? என்ன? உங்க அப்பா கிட்ட சொல்றேன், கூப்பிட்ட உங்க அப்பாவை. மாமா இங்க வாங்க மாமா. அங்க பாரு கலையை வச்சு தொங்குறாரு உங்க அப்பா. ஏய் நீ என் குடும்பத்தை திட்டினா நான் உன் குடும்பத்தை திட்டுவேன் சொல்லிட்டேன். திட்டவா? இறங்கி கலாய்க்குவா நானு. போடி.